அனைவருக்கும் வணக்கம். நாடி ஜோதிடத்தில் எளிமையாக பலன் எடுப்பது எப்படி என்பதை இப்போது இந்த கட்டத்தை வைத்து ஆராய்வோம். முதல்ல ஜாதகம் ஒன்றென்ற கட்டத்தை பார்ப்போம். இதற்கான முக்கிய விதிமுறைகள்: கிரக சேர்க்கை, கிரக பார்வை, ராசி அமைப்பு, உச்சம், நீசம், அஸ்தமனம் மற்றும் வக்ரம் ஆகியவை. இந்த விதிமுறைகளை நாம் சரியாக கவனித்துப் பார்த்தால் பலன்களை மிக எளிமையாகவும் விரைவாகவும் எடுத்துக்கொள்ள முடியும். இந்த முறையில் லக்கணம் தேவையில்லை, நட்சத்திரம் தேவையில்லை, திசையிருப்பும் தேவையில்லை. அற்புதமான பலன்களை மிகவும் அருமையாக எடுத்துக்கொள்ளலாம். மேலும் கோச்சாரத்தை பயன்படுத்தி எந்த நிகழ்ச்சி எப்போது நடைபெறும் என்பதையும் மிக எளிமையாக கண்டறிய முடியும். இப்பொழுது அந்த கட்டத்தை வச்சு பலன் எடுப்பது எப்படி என்பதை பார்ப்போம். வாருங்கள் நண்பர்களே. முதலில் இந்த கட்டத்தை பாருங்கள். இதில் குரு தனுசு ராசியில் சொந்த வீட்டில் ஆட்சி பெற்றிருக்கிறார். நாடி முறையில் குருவையே ஜாதகராக எடுத்துக்கொண்டு அவர் இருக்கும் இடத்தை லக்கினமாக பாவிக்க வேண்டும். குருவுடன் சந்திரன் இணைந்திருப்பதால் இவர் அழகான தோற்றமுடையவர், உணவை விரும்பி சாப்பிடுபவர், மேலும் ஊர் சுற்றுவதிலும் ஆர்வம் கொண்டவராக இருப்பார். குருவிற்கு 4ஆம் இடத்தில் சூரியனும் புதனும் இணைந்திருப்பதால் கல்வியில் உயர்ந்த நிலையை அடைவார். அதே நேரத்தில் தனுசு ராசிக்கு 7ஆம் இடமான மிதுனம் பாதகஸ்தானம். அதன் அதிபதியான புதன் சூரியனுடன் இணைந்து பலவீனமடைந்துள்ளதால் இவருடைய பிறப்பிற்கு முன்னரே தகப்பனார் மறைந்திருக்கலாம் என்பது நாடி விதி. 10ஆம் இடத்தை சூரியனும் புதனும் பார்ப்பதாலும் 6ஆம் இடத்தில் 3 கிரகங்கள் இருப்பதாலும் இவர் கணக்கு பிரிவில் அல்லது அக்கவுண்ட்ஸ் தொடர்பான வேலையில் பணியாற்றியிருக்க வாய்ப்பு உள்ளது. 2ஆம் இடத்தில் ராகு இருப்பதால் தன வாழ்க்கையில் வசதிகளும் சுகபோகங்களும் கிடைத்துள்ளன. இவ்வாறு நாடி விதிகளை பயன்படுத்தி பலன் சொன்னால் மிகவும் துல்லியமாக அமையும். இப்போது 2வது ஜாதகத்தை பார்ப்போம். இந்த ஜாதகத்தில் குரு மீன ராசியில் சொந்த வீட்டில் ஆட்சி பெற்று இருக்கிறார். அவர் எதிரில் உள்ள கன்னி ராசியில் நீசமான சுக்கிரனை பார்ப்பதால் மனைவியின் உடல்நிலையில் பிரச்சினைகள் ஏற்படலாம். மனைவியின் காரணமாக அதிக செலவுகளும் வர வாய்ப்பு உள்ளது. குருவிற்கு அருகில் சனி இருப்பதால் இவர் தொழில் செய்து முன்னேறுபவராக இருப்பார். சந்திரன் விருச்சகத்தில் நீச்சமடைந்துள்ளதால் தாயாரின் உடல்நிலையில் பாதிப்புகள் இருக்கலாம். மேலும் சனியின் பார்வை சந்திரனின் மீது விழுவதால் வாழ்க்கையில் பல தடைகளும் சங்கடங்களும் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. குருவிற்கு 2ஆம் இடத்தில் கேது இருப்பதாலும் 12ஆம் இடத்தில் எந்த கிரகமும் இல்லாததாலும் குடும்பத்தில் ஒரே ஆண் பிள்ளையாக இருக்கக்கூடும். 4ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பதால் நிலம், வீடு மற்றும் சொத்துக்கள் சேரும் யோகம் உண்டு. ராகு, சூரியன் மற்றும் புதன் இணைந்திருப்பதால் தகப்பனாருடன் நெருக்கமான தொடர்பு இல்லாமலும் இருக்கலாம், அல்லது தகப்பனார் நீண்டகால உடல் நலக்குறைவால் பாதிக்கப்பட்டிருக்கலாம். இவ்வாறு கிரகங்களின் கூட்டும் பார்வையும் அடிப்படையாக கொண்டு எளிதாக பலன்களை எடுத்துக்கொள்ளலாம். இது நாடி விதி எண் 1. அடுத்தடுத்த கட்டங்களில் மேலும் பல விதிகளை விரிவாக பார்ப்போம். நன்றி, வணக்கம்.